நமக்கு விரோதமாக யாருனா எழும்புனா கூட அதிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு மட்டும் இல்லை, இப்படி நமக்கு விரோதமாக சில சக்திகள் வேலை செய்து கொண்டு இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இவங்களை எப்படியாவது சிக்க வச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களை சுற்றி அந்த பிரசன்னம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் கூப்பிடலைனாலும் இன்னைக்கு ஆபத்தில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிட்டா கூட அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேல் எப்படி போயிருப்பான்? ஜெபத்தோடு போயிருப்பான். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறீர், அந்த தரிசனம் நிறைவேறணும்னா நான் உயிரோடு இருக்கணும், இந்த சிங்க கெபியில போட்டாலும் நான் அழிந்து போயிட மாட்டேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை